மாலை நேர செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். நீதிமன்ற வளாகத்தில் துப்பாக்கிச் சூடு, மன்னாரில் பரபரப்பு. பூட்டப்பட்ட வீட்டினுள் இருந்து சடலமாக மீட்கப்பட்ட பொது சுகாதார பரிசோதகர். யாழில் பாடசாலை மாணவர்களின் மோசமான செயல், கண்டுகொள்வார்களா பெற்றோர்கள்? இலங்கையில் அதானி நிறுவன ஒப்பந்தத்திற்கு எதிராக நீதிமன்ற உத்தரவு. பாலிவுட் நடிகர் ஷைஃப் அலிகான் மீது கத்திக்குத்து. தொடர்வென விரிவான செய்திகள். மன்னார் நீதவான் நீதிமன்றத்திற்கு முன்பாக இன்று காலை துப்பாக்கிச் சூட்டு சம்பவம் ஒன்று இடம்பெற்றுள்ளது. மோட்டார் சைக்கிளில் வந்த இருவரே துப்பாக்கிச் சூட்டை நடாத்திவிட்டு தப்பி சென்றுள்ளதாக போலீஸ் ஊடக பேச்சாளர் சிரேஷ்ட போலீஸ் மா அதிபர் புத்திக மனதுங்க தெரிவித்துள்ளார். இதன்போது வழக்கு அலுவல் ஒன்றிற்காக நீதிமன்றத்திற்கு வருகை தந்த 3 ஆண்கள் மற்றும் ஒரு பெண் உள்ளிட்ட 4 படுகாயமடைந்த நிலையில் வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டனர். இந்த நிலையில் வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லும் வழியில் படுகாயமடைந்த 2 ஆண்கள் உயிரிழந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த துப்பாக்கிச் சூட்டில் மன்னார் நொச்சிக்குளம் கிராமத்தைச் சேர்ந்த 61 வயதுடைய சபேரியன் அருள், 42 வயதுடைய செல்வகுமார் ஜூட் என்போரே பலியாகியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. படுகாயமடைந்த ஆணொருவர் மேலதிக சிகிச்சைக்காக யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளார். மன்னார் நொச்சிக்குளம் பகுதியில் கடந்த 2022ஆம் ஆண்டு நடைபெற்ற இரட்டை படுகொலையை தொடர்ந்து நொச்சிக்குளம் கிராமத்தைச் சேர்ந்தவர்கள் மீது தொடர்ச்சியாக தாக்குதல் சம்பவங்கள் இடம்பெற்று வந்த நிலையில் இவர்கள் மீதும் துப்பாக்கி பிரயோகம் மேற்கொள்ளப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. மட்டக்களப்பு காத்தான்குடி போலீஸ் பிரிவிற்குட்பட்ட கல்லடி மலைமகள் வீதியில் உள்ள வீடொன்றினுள் இருந்து ஆணொருவரின் சடலம் அழுகிய நிலையில் மீட்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். ஏறாவூர் மிச் நகர் பகுதியில் பொது சுகாதார பரிசோதகராக கடமையாற்றி வரும் நபரே இவ்வாறு சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். குறித்த பகுதியில் உள்ள பூட்டப்பட்ட வீட்டிலிருந்து துர்நாற்றம் வந்ததை அறிந்த அயலவர்கள் போலீசாருக்கு தகவல் வழங்கியுள்ளனர். இதனையடுத்து சம்பவ இடத்திற்கு விரைந்த போலீசார் மற்றும் தடயவியல் போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். சம்பவம் தொடர்பிலான மேலதிக விசாரணைகளை காத்தான்குடி போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். யாழ்ப்பாணம் புறநகர் பகுதியில் உள்ள பிரபல பாடசாலை ஒன்றின் 2 மாணவர்கள் அதீத போதையுடன் போலீசாரினால் நேற்றைய தினம் கைது செய்யப்பட்டுள்ள சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. மாணவர்கள் இருவரும் போதை மாத்திரைகளை உட்கொண்டுள்ளதாக போலீஸ் விசாரணையில் தெரிய வந்ததை அடுத்து மாணவர்களுக்கு அவற்றை விநியோகித்த நபர்களை கைது செய்வதற்கு போலீசார் விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர். அதேவேளை கைது செய்யப்பட்ட 2 மாணவர்களையும் மருத்துவ பரிசோதனைக்கு பின்னர் சிறுவர் நீதிமன்றில் முற்படுத்தவும் போலீசார் நடவடிக்கை எடுத்துள்ளனர். வாட்ஸ்அப் செயலி ஊடாக மாணவர்களை உள்ளடக்கிய குழுக்கள் ஊடாக போதை மாத்திரை விநியோகங்கள் நடைபெற்று வருவதாக யாழில் பரவலான குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளது. அதேவேளை பெற்றோர்களும் தமது பிள்ளைகளின் செயல்பாடுகள் குறித்து அவதானமாய் இருக்க வேண்டும் எனவும் சமூக ஆர்வலர்கள் வலியுறுத்துகின்றனர். இந்நிலையில் போலீசார் அது தொடர்பிலும் விசாரணைகளை முன்னெடுக்க வேண்டும் என பல தரப்பினரும் கடந்த காலங்களில் கோரிக்கை விடுத்து வந்தமை குறிப்பிடத்தக்கது. அதானி நிறுவனத்தின் காற்றாலை மின்சார திட்டத்திற்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட மனுவை விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள உள்ளதாக மேன்முறையீட்டு நீதிமன்றம் தீர்மானித்துள்ளது. மன்னார் விடத்தல் தீவு பகுதியில் இந்த அதானி நிறுவனத்தால் செய்து கொள்ளப்பட்ட காற்றாலை மின் நிலையத்தை உருவாக்குதல் தொடர்பான உடன்படிக்கையை வலுவற்றதாக கோரி தாக்கல் செய்யப்பட்ட வழக்கிலேயே நீதிமன்றம் இந்த முடிவை எடுத்துள்ளது. குறித்த மனுவை இலங்கை பசுமை அமைப்பின் தலைவர் சந்திம அபயவர்த்தன சமர்ப்பித்திருந்ததோடு மேன்முறையீட்டு நீதிமன்ற நீதியரசர் MUP கரளியத்தவினால் இன்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது. இந்நிலையில் இது தொடர்பான முக்கிய வழக்குகள் எதிர்வரும் மார்ச் மாதம் விசாரணைக்கு எடுக்கப்பட உள்ளதாக அரசு சட்டத்தரணி தெரிவித்துள்ளார். மேலும் குறித்த திட்டம் தொடர்பில் இன்னும் இறுதியான தீர்மானம் எதுவும் எடுக்கப்படவில்லை எனவும் அவர் கூறியுள்ளார். இதனையடுத்து இது தொடர்பிலான மனுவை மே 23ஆம் திகதி பரிசீலிப்பதாக நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. பிரபல பாலிவுட் நடிகர் ஷைஃப் அலிகான் மீது
தாக்குதல் இடம்பெற்றுள்ளதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. குறித்த தாக்குதல் சம்பவம் இன்று அதிகாலை இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பில் மேலும் தெரிய வருகையில், நடிகர் ஷைஃப் அலிகானின் வீட்டில் மர்ம நபர் ஒருவர் கொள்ளையிட முயற்சித்துள்ளார். இதன்போது நடிகர் ஷைஃப் அலிகான் அதனை தடுக்க முற்பட்ட போது இந்த கத்திக்குத்து சம்பவம் இடம்பெற்றுள்ளது. காயமடைந்த நடிகர் சைஃப் அலிகான் தற்போது மும்பை லீலாவதி மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். மேலும் பாந்த்ரா காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து விசாரணையை ஆரம்பித்துள்ளதுடன் குற்றவாளிகளை பிடிக்க தனிப்படை காவல்துறை குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது.